பார்த்தீங்க அப்படின்னம்னா பிக் கொஸ்டின்ஸில் 100% எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ பெரிய பெரிய சேனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேட் அளவுக்கு வர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா 56 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதே போய் செக் பண்ணி பாருங்க. அதில் எதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னம்னா கேளுங்க, நம்ம அதுக்குள்ளான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை போட்டுடலாம். இல்லை அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினை நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணி போட்டு விட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. சேனலுக்கு யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னம்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மினிமம் 40 rupees தான், கம்பல்சன் கிடையாது, ரெக்வஸ்ட்டு. விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யூனிட் 1. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால ப்ராப்ளமும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. அது போக நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா எந்தெந்த யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், அது போக வந்து 2 marks உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் இண்டக்டன்ஸ் இன் 3-phase சர்க்யூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது ஒரு டெரிவேஷன் இருக்கும். இண்டக்டன்ஸுக்குரிய 3-phase சர்க்யூட்டை டெரிவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிஎம்டி ஜிஎம்ஆர் மாதிரி நிறையா கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் இன் 3-phase சர்க்யூட். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா இந்த கொஸ்டின்லாம் படிச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இருக்கும். சாய்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரோனானா என்ன, ஓகேங்களா, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. 8 மார்க்கில் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் டி மெத்தட், நாமினல் பை மெத்தட், எண்டு கண்டென்சர் மெத்தட், இதோட டெரிவேஷன் எல்லாமே படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபேஸர் டயக்ராம். ஓகேங்களா? அண்டு வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து எஃபிஷியன்சி, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கிள் டயக்ராம் அட்டு ரிசீவிங் எண்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்ளமும் இதை பற்றி கேட்பாங்க, கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. இந்த வட்டம் 13 மார்க்கில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்தது வந்து யூனிட் 3. இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டிங் எஃபிஷியன்சி. அந்த ஸ்டிங் எஃபிஷியன்சி வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அண்டு சாக் கால்குலேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன். ஓகேங்களா? நிறைய வெதர் கண்டிஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டென்ஷனும் சாகும் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த ஐஸ்லாம் எப்படி ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன எப்படி வந்து சாக் வந்து அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஆஃப் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4. இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் அண்டு 3 கோர் கேபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிங்கிள் பேஸும் படிச்சுக்கோங்க, அதாவது சிங்கிள் கோரும் படிச்சுக்கோங்க, 3 கோரும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கிரேடிங் ஆஃப் கேபிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னென்ன கிரேடிங்லாம் இருக்குன்றதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள், கேபிள் என்ன டைப் இருக்குது, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அது பெல்டட் கேபிள் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் அண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆஃப் சிங்கிள் கோர் கேபிள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது யூனிட் 5. இந்த யூனிட் 5 என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் வோல்டேஜ் கண்ட்ரோல், எப்படி வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. சண்ட் கண்ட்ரோலர், சீரிஸ் கண்ட்ரோலர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர், டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரிலாம் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கெல்வின்ஸ் லா, அது எப்படி யூஸ் ஆகுது இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை சூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச்பிடிசி அண்ட் இஹெச்பிஎஸ்சி. ஹச்பிடிசி வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதை எப்படி ஒரு லைட்டாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம இந்த வீடியோவில் 2 மார்க் கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா வந்து ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க் கொஞ்சம் எழுதுனோம்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கொடுத்துருக்கோம். ஸோ லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன், எல்லா 2 மார்க்கையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. யூனிட் 1 என்னென்ன 2 மார்க் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராக்சிமிட்டி
ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க, கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் ஜிஎம்டி ஓகேங்களா. செல்ஃப் ஜிஎம்டினா என்ன, மியூச்சுவல் ஜிஎம்டினா என்ன, இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கூட கேட்பாங்க. யூனிட் 2ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பெரண்டி எஃபெக்ட் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் யூனிட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் சேக் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த சேக் வந்து என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா கம்பேர் ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஓவர் ஹெட் கேபிளையும் அண்டர் கிரவுண்ட் கேபிளையும் கம்பேர் பண்ணி எழுதணும், ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் கிரேடிங் ஆஃப் கேபிள், எதுக்காக வந்து நம்ம வந்து கிரேடிங் பண்ணணும்னு கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபேக்ஸ் கண்ட்ரோலர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், எதுக்காக ஃபேக்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஹை வோல்டேஜ் இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன், ஏன் வந்து ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்மிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸஸை குறைக்கலாம், அந்த மாதிரிலாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் டிஎன்டி. 2 மார்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக படிங்க, நல்லா என்ன பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க் வாங்குங்க. யார் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நான் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், இப்போ அதை பாருங்கள், உங்களுக்கு எல்லா